ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஹாலிவுட்ல எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரான்ச்சைஸ்னா இதையே சொல்லுவேன். நம்ம ஆல்ரெடி இந்த படத்தோட 5 பாட்டுமே நம்மளோட மெயின் சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த படம் எல்லாமே பார்த்தா தான் இந்த படம் புரியும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா படத்துலயுமே ஒரே கான்செப்ட் தான். உங்களுக்கு ஒரு மரணம் வரும், அதுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மரணம் உங்களை எப்படி பின்தொடர்ந்து உங்களை சாகடிக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த 6வது பாட்டுலயுமே சேம் இதே கான்செப்ட் தான் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் தேவையில்லை, இப்ப சொன்னதுதான் ஒன்லைனர். சோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. நீங்க பண்ற லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதே போல இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2 லவர்ஸ் கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கண்ணை கட்டி கூட்டிட்டு போறான், எங்கேயோ சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போறான் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து 80s காலத்துல நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா போயிட்டு இருக்கா, எங்கேயோ நமக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே. ஒரு வழியா அவன் கூட்டிட்டு வர இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அந்த லவ்வர். சோ இப்ப கண்ணை தர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கட்டை எடுத்துட்டு இவ பாக்குறா. பார்த்தா புதுசா திறக்கிற ஒரு பில்டிங் தான். கிட்டத்தட்ட 150 அடிக்கு மேல ஹைட்டா இருக்கு. ஒரு பெரிய டவர்னே சொல்லலாம். அது இன்னைக்கு தான் திறப்பு விழா. முதல் நாளே அவன் டிக்கெட் புக் பண்ணி இங்க கூட்டு வந்திருப்பான் போல. இதை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு வாய் வார்த்தையில சொன்னாலும் அவ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. இந்த பொண்ணு பேரு ஐரிஸ், இவளோட லவர் பேரு பால். ரெண்டு பேருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட உள்ள போறாங்க. உள்ள போகும்போது நிறைய பேர் அந்த லிஃப்ட்ல இருக்காங்க, மேல போற லிஃப்ட்ல. சோ அந்த லிஃப்ட்ல நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்க கடைசியா தான் போறாங்க. அந்த லிஃப்டோட ஆபரேட்டர் அந்த லிஃப்ட் ஆன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டோர் பாதியிலே வந்து ஸ்டக் ஆயிடுது. என்னடா இது ஆரம்பமே எண்டு கார்டு போடுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அந்த ஐரிஸ் பண்ணும் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறா. புதுசா இருக்கிற பில்டிங்ல இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட் ஆபரேட்டரோ யாரும் பேனிக் ஆக வேணாம், இது வந்து சின்ன பிரச்சனை தான், இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையாலே மூடிடுறான். இப்ப லிஃப்ட் மேல போக ஆரம்பிக்குது. இந்த பாலை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஹைட்டுனா பயம் போல இருக்கு, ஆனா வெளியில காமிச்சிக்காம இருக்கான். இப்ப எல்லாருமே மேல போயிட்டாங்க. இப்ப நம்ம பாலும் அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட நாங்க புக் பண்ணி வச்ச டேபிள் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்க டேபிள் நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு டேபிள் நம்பர் கேட்க இவனும் சொல்ல சார் உங்க பேரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாலா இல்லையே அது வேற ஒரு பேர்ல புக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இனிது நான் புக் பண்ணிருக்கேன் எப்படி வேற ஒருத்தவங்களுக்கு புக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்க யாரை வச்சு புக் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் பாலும் என் ஃப்ரெண்டு ஜாக்க வச்சு புக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சாரி சார் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டேபிள் எதுவும் இல்ல, சாரி சார் அப்படியே இங்கேயே சுத்தி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பாலும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். என்னடா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஐரிஸை கூப்பிட்டு அப்படியே வெளியில வரும்போது ஐரிஸோ பாலை ரொம்பவே சமாதானப்படுத்துறா. பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. சரி ஓகே ஐரிஸ் நீ இங்கே இரு, நான் உனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஒரு நிமிஷம் இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐரிஸ் அங்கிருந்து கிளம்புறா. ரெஸ்ட் ரூம் போன உடனே திடீர்னு பார்த்தா பயங்கரமா வாமிட் எடுக்கிறா. அப்போ ஒரு லேடி ஐரிஸை பாக்குறாங்க. அவங்க அந்த வாமிட்டை பார்த்த உடனே சொல்றாங்க இது சாதாரண வாந்தி இல்லையே, பிரெக்னெண்டா இருக்கியா, எத்தனை மாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது 2 மாசம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஐரிஸ் சொல்றா. இது உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இன்னும் இல்ல நான் சொல்லல, இனிமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தோடவே சொல்றா. சரி ஓகேமா சீக்கிரமா சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிடுறா. இப்ப ஐரிஸ் மறுபடியும் பால் கிட்ட போகும்போது பால் வேற எங்கேயோ கூட்டிட்டு போறான். நம்ம ஐரிஸை உனக்கு சூப்பரான ஒரு வியூவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு கூட்டு போறான். எங்கன்னு பார்த்தா அந்த பில்டிங்கோடைய மொட்டை மாடிக்கு. அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஐரிஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த பால் திடீர்னு ரிங்கை கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். இந்த சமயத்துல ஐரிஸ் செம்ம ஹாப்பியா இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னொரு தயக்கத்தோடவே இருக்கா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பால் கேட்கும்போது நான் இதை உங்ககிட்ட சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சுப்பியான்னு எனக்கு தெரியல, ஆனா இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அப்பாவாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி. என்னது நமக்கு குழந்தை பிறக்க போதா, இது சூப்பராச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே சமயத்துல பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பையன் ஒரு காயின் எடுத்து அப்படியே வெளியில வீசுற மாதிரி தெரியுது. டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி அதை பிடிச்சி இங்க பாரு தம்பி, இங்க இருந்தெல்லாம் நீ வெளியில காயினை தூக்கி போடக்கூடாது, கீழே இருக்க யார் மேலேயாவது பட்டுச்சுன்னா இது மிகப்பெரிய ஆபத்து ஆயிடும், அவங்க இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு போறான். ஆனா இவனும் அவன் போன கொஞ்ச நேரத்துல இந்த காயினை தூக்கி போட அது டக்குன்னு ரிவர்ஸ்ல வந்து அந்த பில்டிங்கோட ஏர் வென்டிலேஷனுக்காக ஒரு ஃபேன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேன்ல போய் மாட்டிக்கிட்டு அந்த ஃபேன் சுத்த முடியாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப உள்ளார பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த சமயத்துல தான் அந்த ஃப்ளோரை காமிக்கிறாங்க. ஃபுல்லா கிளாஸ் ஃப்ளோர் தானே, அது ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியல, எல்லாமே கிராக் விடுற மாதிரி தெரியுது. அதே சமயத்துல ஐரிஸும் நம்ம பாலும் அங்கதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல ஐரிஸை காமிக்கிறாங்க. ஐரிஸ்க்கு இங்க நடக்கிற எதுவுமே நல்லதா படல, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பா பட்டுக்கிட்டே இருக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதே சமயத்துல தான் அந்த காயினை காமிக்கிறாங்க. இந்த ஃபேனோடைய ஃபோர்ஸ்னால அந்த காயின் விலகி போயிட்டு வேகமா போயிட்டு ஏதோ ஒரு கேஸ் சிலிண்டர் மேல பட்டு அந்த கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கவங்க ஒரே இடத்துல நிறைய பேர் குதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கிளாஸ் உடஞ்சி திடீர்னு பார்த்தா ஒரு 10-20 பேருக்கு மேல அப்படியே கீழே விழுறாங்க. சில பேர் தொங்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம பாலும் ஒருத்தவன். ஐரிஸும் ரொம்பவே பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல அங்க இருக்கிற எல்லாருமே அங்க
இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரே சைடா. கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒரு கிளாஸ் பிடிச்சி தொங்கிட்டு இருந்த பாலோ அந்த கிளாஸ் உடைஞ்சு கீழே விழும்போது நிறைய கட்ட மேல எல்லாம் பட்டு ரொம்ப கொடூரமா செத்து போறான். இதை பாக்குற ஐரிஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. இப்ப எல்லாரும் தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற செக்யூரிட்டி மேனேஜர் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போறாங்க. இப்ப வேகமா எல்லாரும் பயந்து போய் ஓடும்போது ஒரு லேடி வந்து அங்க சமைச்சுக்கிட்டு இருக்க குக்கு மேல இடிக்க அவ மேல ஃபுல்லாவே தீ பிடிக்குது. அந்த லேடியும் கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த காயின் பட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடமே திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது. இதனால நிறைய பேர் ரொம்பவே பேனிக் ஆயிட்டு எல்லாருமே லிஃப்ட்டுக்குள்ள ஏறாங்க. லிஃப்ட்ல நிறைய பேர் ஏற முடியாது, அதனால ஓவர் வெயிட் ஆகுது. அந்த லிஃப்ட் ஆபரேட்டரும் இதுக்கு மேல வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பிசினஸ் மேன் மட்டும் அங்க உள்ள வர மாதிரி தெரியுது. ரெண்டு பேருக்கும் கைகலப்பாகுது. இந்த சமயத்துல லிஃப்ட்ல நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த ரோப்பு பிஞ்சு போயிட்டு அந்த லிஃப்ட் கீழே விழ ஆரம்பிக்க அந்த லிஃப்ட்ல பாதியா இருப்பான் இல்லையா ஒரு பிசினஸ் மேனு, அவன் அப்படியே ரெண்டு துண்டாகி அங்கேயே கீழே விழுறான். இதை பாக்குற ஹீரோயினுக்கும் அல்லு இல்ல, நிறைய பேர் படிக்கட்டு வழியா கீழே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கூட அந்த படிக்கட்டு கூட உடஞ்சு போகுது. அதுல அந்த சுட்டி பையன் ஒருத்தன் தான் இல்லையா காயின் தூக்கி போட்டவன், அவனும் தான் இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவனுமே இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் மட்டும் அப்படியே ஸ்டேர் கேஸ் வழியா கீழே போற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் மேல இருக்காங்க. சரி இப்ப எப்பரா தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க அப்படி ஓடி வரும்போது ஒரு சின்ன பையன் ஒரு பாக்ஸ்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்த பாக்ஸ்ல இருந்து அவனை வெளியே எடுக்கிறாங்க. ஆக்சுவலா ஐரிஸ் வாமிட் பண்ணும்போது ஒரு லேடி பேசினாங்க இல்லையா, அவங்களுடைய பையன் மாதிரி தான் தெரியுது. அந்த சின்ன பையனை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே சரிஞ்சு விழுற மாதிரி தெரியுது. ஐரிஸுமே அப்படியே கீழே விழுறா. பார்த்தா டக்குன்னு அப்படியே நின்னுறா. என்னடாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் ஒரு ரிங்கை வச்சு ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா, அந்த ரிங் ஒரு ஆணி மாதிரி இருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே தொங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல வெயிட்டு தாங்காம ஐரிஸோடைய தோல் எல்லாம் பிஞ்சு போயிட்டு ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா அந்த ஐரிஸோடைய வாயிலே ஒரு கம்பி குத்தி அந்த இடத்துல செத்து போறா. இப்ப டக்குன்னு ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். பார்த்தா பக்கத்துல அவர் ரூம்மேட்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு எழுந்து மறுபடியும் அதே கனவாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் நமக்கே தெரிய வருது இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தது எல்லாமே ஹீரோனுக்கு வந்த கனவு தான். நம்ம ஹீரோனுக்கு டெய்லி இதே கனவு தான் வரும் போல இருக்கு. ஹீரோனுடைய கனவுல இறந்தது யாருன்னா ஹீரோயினுடைய அம்மாவுடைய அம்மா தான். அவங்க ஏன் இவ்வளவு கொடூரமா இறந்து போற மாதிரி நமக்கு கனவு வருது, அதுவும் அவங்களோட யங் ஏஜ்ல இறக்குற மாதிரி நமக்கு கனவு வருது அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப டக்குன்னு கார்ல போயிட்டு இருக்கா அவங்களுடைய அப்பாவை பாக்குறதுக்காக. அவங்க அப்பாவை பார்த்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும் போது நீ எப்ப பார்த்தாலும் அவங்க பாட்டியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க, அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே இங்க இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய தம்பி வரான். அவன் பேச்சு கொடுக்குறான். என்னக்கா இந்த பக்கம் எப்பவுமே இந்த பக்கம் வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லடா சும்மா தான் வந்து அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் நம்மளுடைய அங்கிள் வீட்டுக்கு போறேன், நீ வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினும் அவங்களுடைய தம்பியும் பேசிட்டு போறாங்க. என்ன அப்படின்னா ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஏன்னே தெரியல நம்மளுடைய பாட்டி டெய்லியுமே இறந்து போற மாதிரி எனக்கு கனவு வருது, ரொம்ப கொடூரமா இறந்து போறாங்க, அதுவும் யங் ஏஜ்ல, எனக்கு ஏன் திரும்ப திரும்ப அதே கனவே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போறா. அதுக்கு தம்பியோ அது சாதாரண கனவு தானே, அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஒரு வழி அவங்களுடைய அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது யாருன்னா ஹீரோனுடைய தாய் மாமா. அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு. இதுல டேட்டோலாம் நிறைய போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் மூத்த பையன். ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ரெண்டாவது பொண்ணு. இன்னொருத்தர் இருக்கா இல்லையா, அவன் தான் கடைசி பையன். சோ அந்த 3 பேருக்குடைய அந்த தம்பிக்கார ரொம்பவே அட்டாச்சா இருப்பான் போல. நம்ம ஹீரோயின் வெறும் ஹாய் மட்டும் சொல்லிட்டு நேரா அவங்களுடைய அங்கிளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் எனக்கு ஏன் அந்த கனவு வருது, நம்ம பாட்டி இருக்காங்கல்ல உங்க அம்மா, அவங்க ஸ்கை வியூல இருந்து கீழே விழுந்து இறக்குற மாதிரி எனக்கு ரொம்ப கொடூரமான கனவு டெய்லியுமே வந்துகிட்டு இருக்கு, ஏன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்க பாருமா, எங்க அம்மாவை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத, எங்க அம்மா எங்களை எவ்வளவோ கொடுமை பண்ணாங்க தெரியுமா, எங்க அப்பா இறந்ததுல இருந்தே எங்க அம்மா ரொம்பவே வியர்டா நடந்துக்கிட்டாங்க, எங்களை எங்கேயுமே வெளியே அனுப்பல, ஏன் ஸ்கூலுக்கு கூட எங்களை சரியா அனுப்பல, வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்ப கொடுமை பண்ணாங்க, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் அவங்கள விட்டு தனியா வந்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கூட எங்கள் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த சமயத்தில் ஹீரோயினும் அவங்களுடைய அங்கிளோடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, எங்கள் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஆண்டியோ நீ சொல்றது கரெக்ட் தான், நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், உள்ளே இருக்க ஒரு கபோர்டில் சில லெட்டர்ஸ்லாம் இருக்கும், அதை எடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் உள்ளே இருக்கிற ட்ராயரில் இருக்கிற லெட்டர் எடுத்து பார்க்குறா. அது எல்லாமே இவங்க பாட்டி இவங்க மாமாவுக்கு அனுப்பின லெட்டர் தான். சேஃபா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசமும் லெட்டர் போட்டிருப்பாங்க போல. அதுல ஃப்ரம் அட்ரஸுமே இருக்கு. ஸோ இதை வச்சு ஈஸியா அவங்க பாட்டியை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஃப்ரம் அட்ரஸ் தேடி போக ஆரம்பிக்கிறா ஹீரோயின். ஸோ இவ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த இடம்லாம் ஃபுல்லாவே காடு மாதிரி இருக்கு. ஸோ காட்டுக்கு நடுவில் நிறைய மலைகளுக்கு நடுவில் தான் அவ இருக்கா போல அந்த பாட்டி. ஸோ ஐரிஸ் பாட்டி இருக்கிற அந்த இடத்துக்கும் போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய ஷார்ப்பான குச்சிகள் எல்லாமே கேட்டுக்கு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ காரை விட்டு இறங்கி
வந்துட்டு காலிங் பெல் அழுத்துறா. உள்ள இருந்து அந்த ஐரிஸ் பாட்டியோ வீடியோ கால் மூலமா பாத்துட்டு இருக்காங்க. நீங்க யாருமா, இதுக்குமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்தே பேசுறாங்க. ஐயோ பாட்டி, நான் தான் உங்க பேத்தி அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, ஆமால என் பொண்ணுடைய பொண்ணா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி உங்ககிட்ட இருக்க கேஜெட் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற பாக்ஸ்ல வச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது போனு மத்த இந்த கார் கீ எல்லாமே வச்சுட்டு தான் கிளம்புறா. இப்ப டோர் ஓபன் ஆகுது. ஸோ உள்ள போகும்போது காமிக்கிறாங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பஸ் ஒன்று இருக்கும், நிறைய சிசிடிவி கேமராலாம் அங்க இருக்கு. உள்ள போன உடனே வா சூப்பரா இருக்காமா, என்னுடைய பொண்ணை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. சரி உங்க அம்மா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது அம்மாவா, எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க ஓடி போயிட்டாங்க, இப்போ இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பார்க்க எதுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஸோ இவளுக்கு வரும் இல்லையா கனவு, அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் டெய்லி என்னுடைய கனவுல வரீங்க, அந்த ஸ்கை வியூவில் இருந்து கீழே வந்து ரொம்ப கொடூரமாக இறந்து போகிறீங்க, ஏன் என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறா. இப்போ தான் அந்த பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. விதியை யாராலையுமே மாற்ற முடியாது, ஆனால் நான் அன்னைக்கு மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இப்போ பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கு, ஆக்சுவலாக அந்த பால் வந்து ஐரிஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவா இல்லையா, அதுக்கு முந்தின டைம்ல அந்த ஆக்சிடென்ட் எல்லாமே இவளுடைய கண்ணுக்கு ஒரு செகண்டுக்குள்ள வந்திருக்கும் போல. இப்ப பாலுமே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல நம்ம ஐரிஸோ அந்த பால் கிட்ட, இங்க இருக்கிற எல்லாருமே சாக போறோம், இங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போது, உடனே நம்ம இதை தடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த சின்ன பையன் ஒரு காயினை தூக்கி போடுவான் இல்லையா, அது மூலியமா தான் இந்த ஆக்சிடென்ட்டே கிரியேட் ஆகும். ஸோ அப்பதான் பாக்கெட்ல இருந்து அந்த காயினை எடுக்கிறான். இந்த சமயத்துல வேகமா ஐரிஸ் போயிட்டு அந்த காயினை பிடிங்கிட்டு கீழே வர ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே வரும்போது சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு குக்கு சமைக்கிற தீ தானே ஒரு லேடி மேல பட்டு இன்னும் ஃபயர் ஆகும். ஸோ அந்த தீயுமே அணைச்சிட்டு அப்படியே கீழே வரா. இப்போ எல்லாருமே பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிங்கர் கிட்ட போயிட்டு அந்த மைக்கை பிடிங்கிட்டு, தயவு செஞ்சு யாரும் ஆடாதீங்க, கீழே இருக்க கிளாஸ் எல்லாமே கிராக் விட்டுருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சிரும், தயவு செஞ்சு ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா கீழே கிளாஸ் எல்லாமே விரிசல் விட்டுருக்கு. ஸோ இதனால எல்லாருமே சேஃபாக கீழே இறங்கி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்துருப்பாங்க. நான் என்னதான் அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்திருந்தாலும் அந்த ஸ்கை வியூவில் இறந்து போன எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அப்படியே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், என்னுடைய பாலே இறந்துட்டான், அதான் உங்க தாத்தா, எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய சாவுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது, அதனால தான் நான் இவ்வளோ சேஃபா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், அது எல்லாமே இந்த புக்ல இருக்கு, தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போ, உங்க உயிருக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் இது எதையுமே நம்புற மாதிரி தெரியல. பாட்டிக்கு ஏதோ வயசாயிடுச்சு, உளறிக்கிட்டு இருக்காங்க, மென்டல் ஆயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி பாட்டி நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், நான் முதல்ல இங்கிருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த ஐரிஸ் பாட்டியோ பின்னாடியே போறா. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் வெளியில போகும்போது ஃபயர் எக்ஸிக்யூசர் ஒன்று மாட்டிருக்கும். அவர் டோரை க்ளோஸ் பண்ணும்போது அது கீழே விழுந்துடுது. அதே சமயத்தில் இப்போ பின்னாடியே அந்த பாட்டியும் வராங்க. இங்க பாரு, நீ நம்மளனா இப்போ பாரு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், அன்சேஃபா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போயிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பலமா ஒரு காத்து வீச, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே ஒரு காம்பஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த கம்பி நேரா வந்து இந்த ஃபயர் எக்ஸிக்யூசர் மேலே விழ, அந்த காம்பஸ் கம்பி வந்து இந்த கேஸோடைய ப்ரெஷர்ல ஃபோர்ஸா வந்து அந்த கம்பி ஐரிஸ் பாட்டியோட பின்மண்டியில குத்த, முன்னாடி வாய் வழியா அந்த கம்பி வந்துடுது. ஸோ ஹீரோயின் முன்னாடி கண்ணு முன்னாடி இறந்து போயிடுறா. இப்போ அப்படியே இறந்து போன ஐரிஸ்க்கு இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க. ஹீரோயினுடைய ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு வெள்ளை கலர்ல வேன் வருது. இந்த வேனை பார்க்கும்போது எனக்கு பென்டன் தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க பென்டன் ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் அதே ஞாபகம் வந்திருக்கும்னு நம்புறேன். அதுல ஏதோ ஒரு லேடி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல விட்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா தான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம், சின்ன வயசுல நம்மளை விட்டுட்டு போனவங்க இப்ப எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. இப்போ அந்த ஹீரோயினோட தம்பிக்காரன் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணா, இப்போ ஹீரோயினுடைய அங்கிள் வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. அந்த பார்ட்டில எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கறதுக்காக ஐஸ் கட்டியெல்லாம் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த இடத்துல பக்கத்துல ஒரு கிளாஸ் உடைஞ்சிரும். ஸோ அதை வந்து அந்த அங்கிளோடைய பையன் சின்னவன் இருக்கான் இல்லையா, அவன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல ஒரு கிளாஸ் பீஸ் வந்து அந்த ஐஸ் கட்டி இருக்கிற அந்த இடத்துல விழுந்துரும். இதே சமயத்துல ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுல அந்த ஐரிஸ் ஒரு புக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு பார்த்துட்டு இருப்பா. இந்த விதியில இருந்து தப்பிச்சவங்க திரும்பவும் இறந்தாங்க இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி 5 பாட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த 5 பாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி எல்லாம் இறந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல நோட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஐரிஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. நீங்க இதுக்கு முன்னாடி அந்த 5 பாட்டு பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய ஃபேமிலி போட்டோ கீழே விழுந்து உடஞ்சி ஒரு கண்ணாடி பீஸ் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து விழுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தன்னுடைய ஃபேமிலிக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, நம்ம ஐரிஸ் பாட்டி சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இப்போ ஃபாஸ்டா கார் எடுத்துட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்துல இந்த பார்ட்டி நடக்கிற இந்த இடத்துல காமிக்கிற
ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஐஸ் கியூபை போட்டு ஜூஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ யார்கிட்ட அந்த கிளாஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அந்த கண்ணாடி பீஸ். ஸோ எல்லாருமே ஜூஸ் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஹீரோனோட அப்பா ஒரு கிளாஸ்ல குடிச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ஒரு இடத்துல கொஞ்சம் வச்சிருப்பாரு, அப்புறமா குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் அந்த அங்கிளோடைய பொண்ணு இருப்பா இல்லையா, ஸோ அவன் வந்து இந்த கட்டையெல்லாம் வச்சு ஒரு கேம் இருக்கும். ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அது அன்பேலன்ஸ் ஆகி அப்படியே சாஞ்சு போயிட்டு அந்த ஜூஸ் வச்சாரு இல்லையா ஹீரோயினுடைய அப்பா, அந்த ஜூஸை தட்டி விட அதுல இருந்து அந்த கண்ணாடி பீஸ் வந்துட்டு நேரா குத்துற மாதிரி நிக்குது. இப்போ அந்த அங்கிளோடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கும்போது தெரியாம ஒரு சாஸ் பாட்டில் வந்துட்டு அங்க பக்கத்துல புல் வெட்டுற மிஷின் இருக்கும், அது மேல விழ அந்த மிஷின் ஆன் ஆயிடுது. அதே சமயத்துல இப்ப அந்த அங்கிளோ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நடந்து வரும்போது கீழே கிடக்கிற அந்த கண்ணாடி பீஸை மிதிக்க அவர் அப்படியே வழியில கத்தும்போது எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்துல வேகமா காத்தடிச்சு ஒரு மம்மட்டி மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த பில்லு வெட்டுற மிஷின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. அது மூவிங் கண்டிஷனுக்கு வந்தது. அவர் வழி தாங்க முடியாம கீழே விழ அந்த மிஷின் நேரா வந்துட்டு அந்த அங்கிள் மேல பட்டு ரொம்ப கொடூரமா அந்த இடத்துல செத்து போறாரு. ஹீரோனும் கடைசியா அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப என்ன, அடுத்து இறுதி சடங்கு தான். அங்கிளோட இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அசம்பிள் ஆக சொல்லியிருப்பா போல. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு போர்டில் நிறைய பேப்பர்லாம் ஒட்டி வச்சுட்டு இப்போ கிளாஸ் எடுக்கிறா எல்லாருக்கும். ஆக்சுவலாக நம்ம பாட்டி சொன்ன எல்லாமே உண்மைதான். அந்த ஸ்கை வீவ்ல இருந்து நம்ம பாட்டி இறந்து போக வேண்டியது, அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே எனக்கு வந்த கனவு தான். அவங்களுக்கும் இதே போல கனவு வந்ததால் தான் அங்கே இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ நம்ம பாட்டி நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு நானும் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணேன். அந்த ஸ்கை வீவ்ல இருந்து தப்பிச்சவங்க எல்லாருமே ஒருத்தவங்களா இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம பாட்டி இருக்காங்க, பாட்டிக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒன்னு என்னுடைய அங்கிள், இன்னொன்னு எங்க அம்மா. இப்போ என்னுடைய அங்கிள் இறந்துட்டாரு. அடுத்தது அவங்களுடைய ஃபேமிலி. எங்க அங்கிள் மூலமா வந்த மூத்த பையன், இந்த மூக்குத்தி போட்டிருக்கான இவன், 2வது அந்த பொண்ணு, கடைசியா இந்த தொப்பி போட்டிருக்க பையன். இவங்க லைனா இறந்ததுக்கு அப்புறமா அடுத்தது எங்க அம்மா இருப்பாங்க. அடுத்தது மூத்த பொண்ணான நான் இறப்பேன். அடுத்து என் தம்பி இறப்பான். இப்ப அடுத்து சாக போறது யாருன்னா என்னுடைய அங்கிளோடைய மூத்த பையனான இந்த மூக்குத்தி போட்டவன் தான். அவனை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. இவ்வளவு நாள் இந்த சாவு தள்ளி போறதுக்கான காரணத்தையும் இவன் சொல்றா. என்ன அப்படின்னா, நம்ம ஐரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க உயிரோட இருந்தாகணும். அதனாலதான் அவங்க காட்டுக்கு நடுவில் தனியா போய் இருந்தாங்க. இவ்வளவு நாள் இவங்க உயிரோட இருந்ததால் தான் நமக்கு எதுவுமே ஆகல. அவங்க இறந்த உடனே அவங்களுடைய மூத்த பையனான நம்ம அங்கிள் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய கிளாஸ் எல்லாம் எடுக்கிறா. ஹீரோயின் சொல்றது யாருமே இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு போற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினும் அடுத்த சாக போறது இந்த மூக்குத்தி போட்டவன் தான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இந்த மூக்குத்தி போட்டவனுக்கு கால் பண்ணிருப்ப போல அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. உடனே அவனுடைய தம்பியை எழுப்பி, இங்க படுறா, நம்ம அங்கிளோடைய மூத்த பையனுக்கு கால் பண்றா, அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான், வா நம்ம அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அட என்னக்கா இப்படி டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனும் எழுந்து வரான். அப்படியே அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் வீட்டுக்கு பக்கத்துல நடந்து ஜாலியா போயிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோனும் இறங்கி வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூட்ல அன்சேஃப் கண்டிஷன்ல போகாத, இது அன்சேஃப் கண்டிஷனா, இது நான் டெய்லி நடக்கிற ரோடு, இதுல என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அதே சமயத்துல அங்க ஒருத்தர் குப்பை பொறுக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு மிஷினை வச்சு ஊதிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் காமிச்சு இதனால கூட உனக்கு உயிருக்கு ஆபத்து வரலாம், எவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எதையுமே காதுல வாங்கல. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தூரத்துல இருந்து இவங்களுடைய தங்கச்சி இருப்பா இல்லையா, மூக்குத்தி போட்டவனுடைய தங்கச்சி, 2வது பொண்ணு, அவங்க அப்படியே ஜாகிங் வராங்க பாட்டு கேட்டுக்கிட்டு. ஸோ இவங்களை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே இவங்க கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்கள பத்தி இவங்க ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாக போறது இந்த மூக்குத்தி போட்டவன் தானே, அதனால இவங்கிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கரெக்டா அங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குப்பை வண்டி இருக்கும், அங்க கீழே ஒரு குப்பை தொட்டியும் இருக்கும். இந்த சமயத்துல அங்க விளையாண்டுகிட்டு இருக்க பசங்க மேல அங்க குப்பையை ஒருத்தர் ஊதிக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அவர் மிஷினை டக்குன்னு கீழே போட வேகமா காத்தடிச்சு அங்க விளையாண்டுகிட்டு இருக்க பசங்க மேல குப்பை அடிக்கும் போது அவனுங்க கண்ணில் பட்டுறது. இதனால வேகமா பாலை ஒருத்தன் உதச்சு அந்த பால் வந்து அந்த பொண்ணோட தலை மேல பட அங்க இருக்க குப்பை தொட்டியில தலைகீழ விழுந்துடுறா. கரெக்டா அந்த பொண்ணு குப்பை தொட்டியில விழவும் அந்த குப்பை தொட்டியை எடுக்கிறதுக்காக ஒரு குப்பை வண்டி வந்திருக்கும். கரெக்டா தூக்கி அந்த குப்பை வண்டியில போட்டுருது. ஸோ இதை பார்க்குற இந்த 3 பேருமே ஓடி போய் காப்பாற்றலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அந்த வண்டியில இருக்கிறவனும் ஹெட்செட்டை போட்டுட்டு போன்ல பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல உள்ளார அந்த குப்பையெல்லாம் கிரஷ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குப்பையெல்லாம் கிரஷ் பண்ணி அப்படியே பாக்ஸ் அடுக்குவாங்க இல்லையா, அது போல ஆப்ஷன் தான். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுறான் அந்த டிரைவர். ஸோ பின்னாடியே ஓடி போன ஹீரோயினும் மற்ற 2 பேரும் சேர்ந்து அந்த டிரைவரை நிப்பாட்ட சொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோனும் எப்படியோ அந்த குப்பை வண்டியில ஏறி அந்த பொண்ணை காப்பாற்றலாம்னு சொல்லி ட்ரை பண்றதுக்குள்ளார ரொம்ப கொடூரமா உள்ளே நசுங்கி போய் அந்த இடத்துலயே அவ செத்து போயிடுறா. ஸோ இதை கொஞ்சம் கூட இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மூத்த பையன் தானே சாகணும், இவ எப்படி சாகுறா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. இப்போ வழக்கம் போல அந்த பொண்ணோட இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. ஸோ இப்பதான் அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் சொன்னதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் தான் எல்லாருக்குமே, என்ன அப்படின்னா அந்த அங்கிளோடைய மூத்த பையன் இந்த ஸ்டட்டு போட்டவன் தானே இறக்கணும், ஏன் 2வது பொண்ணு
பண்ணி இறந்தா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே சந்தேகம். இந்த சமயத்துல நம்ம உண்மையை சொல்றதை விட வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிளோடைய ஒய்ஃப் அந்த ஆண்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஹரால்டுக்கு பிறந்தவன் இந்த பெரிய பையன் கிடையாது, எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருந்தது, அவங்களுக்கு பிறந்தவன் தான் இந்த மூத்த பையன் மூக்குத்தி போட்டவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்லும்போது இதை கேட்குற அந்த மூத்த பையனும் ரொம்பவே அந்த ஆண்டி மேல கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஸோ மீதி இருக்கிற இன்னொரு பையனையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் இவங்க உண்மையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்து இறக்க போறது யாருன்னா அந்த சின்ன பையன் தான், அந்த அங்கிளோடைய சின்ன பையன். ஸோ அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருக்கா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அந்த ஐரிஸ் பார்ட்டியோடைய டைரி. ஸோ ஹீரோயின் பார்க்கும்போது ஜேபி அப்படிங்கிற ஒருத்தவன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவனுடைய விதி முடிஞ்சுமே இன்னும் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அவனுடைய அட்ரஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கான். ஸோ இவன் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்கை வியூல இருந்து ஹீரோயின் கடைசியா இறந்துருப்பாங்க இல்லையா, இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையனை பாக்ஸ்ல இருந்து எடுத்து காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த பையன் தான் இவன். இப்ப பெரிய டாக்டரா இருப்பான் போல. ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது நீங்க எப்படி இதுல இருந்து தப்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்க பாட்டி தான் என்ன காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இவனுக்கு அது மேல ஆல்ரெடி நம்பிக்கை வந்திருக்கும் போல. அந்த ஸ்கை வியூல இருந்து இறந்தவங்க லிஸ்ட் எல்லாமே வச்சு பார்க்கும்போது நம்மளும் அடுத்தது இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஐரிஸ் பார்ட்டியை ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ அவங்க சொன்ன ஐடியாவில இருந்து மரணத்துல இருந்து தப்பிச்சிருக்கான். எப்படி அப்படின்னா வேற ஒரு லேடி அந்த ஸ்கை வியூ ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சவங்க இறந்து போற ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்பவும் உயிர் வந்திருக்கு, சிபிஆர் கொடுத்து அவங்கள காப்பாத்திருக்காங்க. ஹார்ட் பீட் நின்னதுக்கு அப்புறம் சிபிஆர் கொடுத்து அவங்கள காப்பாத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்கள அந்த விதி விட்டுட்டு அடுத்த ஆளை சாகடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த டாக்டரும் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ அதே போல ஒரு ட்ரிக்கை தான் இந்த டாக்டரும் பண்ணியிருக்கான். அதனால தான் இவன் இன்னும் சாகாம உயிரோட இருக்கான். ஸோ நீங்களும் இந்த மரணத்துல இருந்து தப்பிக்கணும்னா அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மூத்த பையனையும் அந்த இளைய பையனையும் ஆள காணோம். ஸோ அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது அந்த சின்ன பையன் தான். ஸோ அவனுங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றானுங்க அப்படின்னா இவங்களும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றானுங்க. என்ன அப்படின்னா அந்த சின்ன பையனுக்கு இந்த பீனட்னா ஒத்துக்காது, நம்ம வேர்க்கல்ல இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கல்ல சம்பந்தப்பட்ட பொருள் எது சாப்பிட்டாலும் அவனுக்கு ஒத்துக்காது, அது அவனுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி உயிரை போற கண்டிஷன்லாம் வரும். ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவன் இறக்குற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் மறுபடியும் காப்பாத்திடலாம் அப்படிங்கறத அவனுடைய பிளான். இதை பண்ண போறது யாருன்னா அந்த ஸ்டட்டு போட்ட மூத்த பையன் தான். அவனுடைய ஐடியாவில தான் இப்ப கூட்டிட்டு போறான். அங்க ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அங்க வந்து பீனட் பட்டர் ஜாம் இருக்கிற ஒரு பிஸ்கட்டை தான் எடுக்கிறான். அப்படி அவன் காசை போட்டு அதுல இருந்து பிஸ்கட் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அது ஸ்டக் ஆயிட்டு நின்னுடுது. இவனும் அந்த மிஷினை ஓங்கி ஒரு குத்த அதுல இருந்து ஒரு பீனட் பட்டர் ஜாம் ஒன்று கீழே விழுது. ஸோ அந்த பிஸ்கட் எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அது என்ன ரூம் அப்படின்னா ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ற மாதிரியான ஒரு ரூம் தான். அந்த ரூமுக்கு போயிட்டு இங்க பாரு, இந்த பிஸ்கட்டை நீ சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு இதுக்கான மாத்து மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு அந்த ஸ்டட்டு போட்டோம் வேகமா டோரை சாத்திட்டு போகும்போது அங்க இருக்கிற ஒரு எக்ஸாம் பேட் மாதிரி இருக்கு, ரிப்போர்ட்லாம் எழுதுற அந்த பேட் வந்து அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுருது. அது மட்டும் இல்லாம அந்த மிஷின் ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆன் ஆயிருக்கும் போல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஸ்டட்டு போட்டவன் வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த சின்ன பையனும் அவன் வச்சிருக்க அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டா அவனுக்கு அலர்ஜி ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு திணறலாம் ஏற்படுது, அப்படியே கீழே சுருண்டு விழுந்து அப்படியே உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல வெளியில போனவன் அந்த மாத்து மருந்து எடுத்துட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கான். ஸோ உள்ள வந்து பார்த்தா அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனை எப்படியாவது வீல் சேர்ல கொண்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கொடுத்து அந்த இன்ஜெக்ஷனை போட வைக்கலான்ற மாதிரி ட்ரை பண்றான் போல. அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய மேக்னெட்டிக் பல்ஸை உருவாக்குது. இதனால வெளியில இருக்க மெட்டல் பொருள் எல்லாமே உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இவன் தான் உடம்பு முழுக்க ஸ்டட் அது இதுன்னு போட்டிருக்கான் இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஸ்டட் எல்லாத்தையுமே உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த மூக்குத்தி போட்டவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் உடம்புல இருக்கிற எல்லாமே மெட்டல் பொருளால ஸ்டட் போட்டிருக்கான் இல்லையா, அந்த ஸ்டட் எல்லாமே வெளியே இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த மிஷின்ல ஒட்டிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன், அதே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரூமுக்கு வெளியில வரைக்குமே ஆக்டிவேட் ஆகுது. அங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற மெட்டல் பொருளுமே உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. இதனால உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறது எழுந்து வர மாதிரி தெரியுது. அதே சமயத்துல இப்ப உள்ள காமிக்கிறாங்க அந்த சின்ன பையனும் கீழே விழுந்து கிடக்குறான். அவனால எழுந்திருக்கவே முடியல. இந்த மூக்குத்தி போட்டவனால ஒண்ணுமே முடியல. அவன் உடம்பு முழுக்க அந்த மேக்னெட்டிக் பொருள் இருக்கிறதுனால ஃபுல்லா இழுத்துக்கிட்டு போகுது அந்த மிஷின்குள்ள. ஸோ அவனால கொஞ்சம் கூட அசையவே முடியல. அப்ப அங்க ஒரு வீல் சேர் இருந்தது இல்லையா, அதுவுமே மெட்டல்லால செய்யப்பட்டது தானே. ஸோ அது வந்து வேகமா வந்து அவன் மேல இடிக்க ரொம்ப கொடூரமா அந்த மிஷின்குள்ள வளைஞ்சு உடிஞ்சு போய் உள்ள போய் சாகுறான். ஸோ இதே சமயத்துல அந்த கீழே கிடக்கிறவனும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த மாத்து மருந்து இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நம்ம தப்பிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட போக, அதே சமயத்துல வெளியில இருந்து நர்ஸ் உள்ள வர, இவங்க வெண்டிங் மிஷின்ல ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சு இல்லையா, இவங்களுக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு வெளியில ஸ்ப்ரிங் இருக்கும் இல்லையா, அது வந்து இவனுங்க தட்டின தட்டுல வெளியில வந்திருக்கும் போல. ஸோ அது வந்து இந்த மேக்னெட்டிக் பல்ஸ்னால அந்த நர்ஸ் டோரை திறக்கவும் அந்த ஸ்ப்ரிங் வந்து நேரா இவனுடைய தலையில குத்தி ரொம்ப கொடூரமா இவனும் செத்து போறான். இப்பதான் இவங்க ஃபேமிலியே இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட தம்பி தான் அடுத்த லிஸ்ட். ஸோ இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நின்று ஏதோ பேசிட்டு இருக்காங்க.
இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த ஐரிஸ் பாட்டி வச்சிருந்தாங்களே ஒரு டைரி, அந்த டைரியை ஹீரோயினுடைய அம்மா வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த காயின் கீழே விழுது. ஸோ ஆக்சுவலா இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த சின்ன பையன் தூக்கி போறதா இருந்தது இல்லையா, அந்த ஸ்கை வீவ்ல இருந்து அந்த காயினை கூட ஐரிஸ் பாட்டி புடிங்க வச்சிருந்திருப்பாங்க. அந்த காயினை இந்த டைரியில தான் டேப் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க. அந்த காயின் தான் இப்ப கீழே விழுந்துச்சு. ஸோ இது தெரியாம அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா, ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஐரிஸ் பாட்டி இருக்கிற இடத்துக்கு போனா ஏதாவது க்ளூ கிடைக்கும், நம்ம அங்க போய் பார்க்கலாம், நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய அம்மா அந்த வண்டி முழுக்க தன்னுடைய போட்டோ ஒட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது ஹீரோயினுடைய போட்டோவும் அவங்க அம்மாவுடைய போட்டோவும் ஒன்னா இருக்க மாதிரி நிறைய போட்டோஸ் வந்து அந்த வண்டியில ஒட்டி இருக்கு. ஸோ இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் அம்மா மேல கொஞ்சம் பாசம் வருது. இவ்வளவு நேரம் கோபமா இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ரெண்டு பேருமே மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு வழியா அந்த பாட்டியோடைய அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐரிஸ் பாட்டி இருந்தா அந்த வீட்டுக்கு. ஸோ வெளியில ரொம்பவே ப்ரொடெக்ஷனா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியாது. கீழே இறங்கி போனாலும் ஏதோ ஒரு ஆபத்து இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வண்டியை வச்சு அந்த கேட்டை உடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா வேகமா போயிட்டு அந்த கேட்டை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு பிரேக் அடிச்சிடறாங்க. இப்போ ஹீரோனுடைய அம்மா நீங்க இங்கே இருங்க, நான் முதல்ல போயிட்டு எல்லாம் சேஃபா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறமா நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல இறங்கி கீழே போறாங்க. ஸோ இப்போதான் உள்ள காமிக்கிறாங்க. உள்ள ஃபுல்லா கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்துல மேல ஏதோ லூஸ் கனெக்ஷன் போல அங்கிருந்து தீப்பொறியா வந்துகிட்டு இருக்கு. ஸோ கரெக்டா இவங்க டோர் ஓபன் பண்ணவும் ஸோ உள்ள லீக் ஆன கேஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடமே வெடிச்சு செத்துருது. இந்த இம்பாக்ட்னால வெளியில நின்றுகிட்டு இருக்க அந்த வேன் பக்கத்துல இருக்க தண்ணியில விழுந்துருது. ஸோ பாதி வேன் மூழ்கிருச்சு. உள்ள இருந்த அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹீரோனும் அவங்களுடைய சீட் பெல்ட்டை ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. அவங்க தான் தண்ணியில மூழ்கி இருக்காங்க. அந்த ஹீரோனுடைய தம்பியை வெளியில வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். டக்குன்னு ஒரு கை வந்து அவங்கள வெளியில தூக்குது. யாருன்னு பார்த்தா அந்த அம்மா தான். ஹீரோனுடைய அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ அதோடவே தன்னுடைய பையனை காப்பாற்ற வந்திருக்காங்க. காப்பாத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, எப்படியாவது உங்க அக்காவை காப்பாத்திரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுடைய தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்றுகிட்டு இருந்த ஒரு பெரிய கம்பம் வந்துட்டு ஹீரோனுடைய அம்மா மேல விழுந்து அந்த இடத்துல அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த சமயத்துல அந்த தம்பிக்காரனுக்கு வேற வழியே இல்லை. இவன் தான் போயிட்டு அவங்க அக்காவை காப்பாத்தி ஆகணும். ஸோ எப்படியும் அந்த வேன்குள்ள போயிட்டு அந்த அக்காவையும் காப்பாத்திடுறான். ஹீரோயினுக்கு மூச்சு பேச்சே இல்லை. இப்ப தம்பிக்காரன் தான் ஹீரோயினுக்கு சிபிஆர் எல்லாம் கொடுத்து காப்பாத்துறான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க அந்த விதியில இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் சொன்ன அதே மெத்தட்ல தான் இவங்களும் உயிர் படிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட எதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹீரோயின் இந்த விதியில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட தம்பியும் விதியில இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ அந்த பையனுடைய கிராஜுவேஷன் டே போல ரொம்ப சந்தோஷமா அதுக்காக ரெடி ஆகிறாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாட்டி அங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக பர்ஸை ஓபன் பண்ணி ஒரு காயின் எடுக்கிறாங்க. அந்த காயின் தெரியாம கீழே விழுந்துருது. ஸோ இந்த காயின் எந்த காயின்னா அந்த டைரியில இருந்து விழுந்துச்சு இல்லையா, அந்த காயின் இந்த பாட்டி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த காயின் தான் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு போய் அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அதை கரெக்டா ட்ராக் மாத்தும் போது அந்த இடத்துல போயிட்டு லாக் ஆயிடுது. சரியா ட்ராக் மாறல. அதே சமயத்துல வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுறான். ஒரு டாக்டர் தான். இந்த டாக்டர் யாருன்னா ஹீரோயினை காப்பாத்திருப்பான் இல்லையா தம்பிக்காரன். அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர் தான். ஸோ அந்த டாக்டர் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோயின் சொல்றா, நான் இறந்தே போயிட்டேன், என் தம்பி தான் சிபிஆர் கொடுத்து காப்பாத்தி உங்கள்கிட்ட சேர்த்தான், அதுக்கப்புறமா தான் நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கிற மாதிரி பேச்சுவாக்குல ஹீரோயின் சொல்லும் போது, என்னது நீங்க இறந்து போயிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்க தண்ணியில மூழ்கி ஜஸ்ட் அன்கான்சியஸ் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்க தம்பி உங்களை காப்பாத்தினாரு, உங்க ஹார்ட் பீட்லாம் நின்று இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இதை கேட்ட ஹீரோயினுக்கும் அவங்களுடைய தம்பிக்கும் பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த விதிக்கிட்ட இருந்து இவங்க இன்னும் தப்பிக்கவே இல்லை, இவங்களுக்கு மரணம் எப்ப வேணா வரலாம் அப்படிங்கறது தான் இப்போ இவங்களுக்கு தோணுது. ஸோ சுத்தி முத்தியும் பாக்குறாங்க என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி. அந்த சமயத்துல தான் அந்த ட்ரெயின் கரெக்டா வேகமா வந்து அந்த காயின் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து தரம் போறது ரொம்ப வேகமா வருது. ஸோ ஹீரோயினும் அந்த தம்பிக்காரனும் ஓடுறாங்க. பின்னாடியே அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு பெரிய மரக்கட்டைகள்லாம் ஏற்றிட்டு போயிருக்கும் போல. அந்த கட்டைகள்லாம் வந்து ஹீரோயின் மேலேயும் அந்த தம்பி மேலேயும் விழுந்து அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா வந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் 5 தான். ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த பாட்டுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணேன். ஆனால் இது கொஞ்சம் ஏமாற்றம் தான், ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கு மற்ற பாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஃபர்ஸ்ட் 5 பாட்டுமே நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது வேற சேனல்ல இருக்கு. ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. அதே டைம்ல இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கிளிக் பண்ணாலும் டைரக்டா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 6வது பாட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.